காரணம் என்னன்னா, அவருடைய குறைவு எப்படி இருக்கு? பெரிதா இருக்கு. அவருடைய குறைவு அவர்கள் ஏற்றபடி விரும்புகிறபடி ஆண்டவரிடத்தில் போய் ஜெபித்து அதை அனுபவிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அது தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை யோசிப்பதில்லை. அல்லேலூயா. தேவன் உங்களுடைய குறைவை எதை பார்க்கிறார் என்று சொன்னா, உங்க படகுல இருக்கிற மீனையோ, உங்க வீட்டில் இருக்கிற நன்மைகளையோ, உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களையோ அல்ல அவர் குறைவாய் பார்க்கிறது. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ரோமரின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, 6வது அதிகாரத்தை திரும்பி கொள்ளுங்க. ரோமரின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6:22 வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், அந்த பலனின் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ நம்ம கோயிலில் போய் வசனத்தை வாசிச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த குறை இருக்கு, இந்த குறையில நீர் ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், என் குறைவை இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் நிறைவாக்கும் ஆண்டவரே, நீர் அப்படியானால் எனக்கு நல்லவர் என்று சொல்லுகிறது அல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிற நிறைவு. அல்லேலூயா. அவரோ ஏழையும் சேர்த்துக் கொள்ளுகிறார், பணக்காரனையும் ரட்சித்துக் கொள்ளுகிறார். ஐஸ்வர்யமோ, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களோ, நீங்கள் எதிர்பார்க்கிற பெரிய செல்வாக்குகளோ, செல்வந்தங்களோ எதையும் ஆண்டவருக்கு முன்பு நம்மிடத்திலிருந்து பிரிக்கவோ மாற்றி வைக்கவோ முடியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் சொல்லுகின்றது, அவர் எதற்காக விரும்புகிறார்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். உங்களுடைய வாழ்க்கையில குறைபட்டு கிடக்கிற பாவங்கள், பாவத்தின் தன்மைகள், தேவ மகிமையை இழக்கச் செய்கின்ற சுபாவங்கள், தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாய் நீங்களும் நானும் சொலிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்ற அந்த நல் சுபாவங்களை நம்மிலிருந்து கெடுத்து, நம்மிலிருந்து பிடுங்கி போடுகிற, நம்மிலிருந்து பறித்து போடுகிற அந்த திவ்ய சுபாவங்களை நமக்குள்ளே சிருஷ்டிக்கும்படிக்கு தேவன் விரும்புகின்றார். அல்லேலூயா. அப்போ மனிதன் கொஞ்சம் ஜெபம் பண்ண தெரிஞ்ச உடனே, கொஞ்சம் ஆண்டவரோடு கூட நெருங்கின உடனே என்ன சொல்லுகிறான்? தன்னுடைய ஆதாயத்துக்காக சொல்லுகின்றான், என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவர் மகிமையில் நிறைவாக்குவார் என்று சொல்லி